நீட் பற்றி தவேக தலைவர் விஜய் பேசினது விவாதத்தை உருவாக்கி இருக்கு. இந்த நீட் இந்த மாநில உரிமைகளுக்கு எதிரானதாக இருக்குது. இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இது போல் கரண்ட் இஷ்யூஸ் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க ஏஜிஎஸ் எக்ஸ்ப்ளோர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நீட்டுங்கிறது ஒரு மெடிக்கல் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இது வேணுமா வேணாமா அப்படின்னு முடிவெடுக்கிறது யாரு? வாங்க தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்திய அரசியலமைப்பில் அட்டவணை 7ல் மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் உள்ள அதிகார பகிர்வு பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்னு 3 இருக்கு. இதில் மத்திய பட்டியலில் உள்ள துறைகளில் மத்திய அரசாங்கம் எடுக்கிற முடிவு தான் கண்டிப்பாக நிரந்தரமாக இருக்கும். அதுபோல் மாநில பட்டியலில் மாநில அரசாங்கம் தன்னிச்சையாக சில முடிவுகளை எடுத்துக்கலாம். ஆனால் பொதுப்பட்டியலுங்கிறது மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் கண்டிப்பாக விவாதம் செஞ்சு தான் எடுக்கணும். ஆனால் மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் ஏதாவது சண்டை நேரத்தில் மத்திய அரசாங்கம் எடுக்கிற முடிவு தான் நிரந்தரமானது. இந்திய குடியரசுக்கு அப்புறம் கல்விங்கிறது மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு. ஆனால் 1926 42வது சட்டத்திற்கு